ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ரெசிபி நம்ம வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு பெரிய செஃபாக இருந்தால் கூட அந்த ரவா தோசை வந்து சம்டைம் வந்து நம்மளுக்கு சொதப்பிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பரான ரவா தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவா தோசைக்கு நான் ரவா எடுத்துக்கிறேன். ரவா வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் வேணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ 3/4 கப் அளவு ஃபஸ்ட்டு ரவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் அடுத்து சேர்க்கணும். அரிசி மாவும் அதே சேம் குவான்டிட்டி வந்து சேர்த்துக்கோங்க. அதே 3/4 கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுவுமே சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைதா சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஸோ அது வந்து மறந்துடாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை லைட்டாக வந்து நுணுக்கி அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். ஆனியனும் இஞ்சி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவா தோசை ட்ரை பண்ணாதீங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் சின்ன மிளகாயில் 2 மிளகாய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெஷரிங் ஸ்பூனாக இருந்தது அப்படின்னா பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி, இவ்வளோதான். இது கூட வந்து இஞ்சி மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிடலாம். குட்டி குட்டி இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ரவா தோசையில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து நம்ம ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தோசை மாவு கன்சிஸ்டன்சி கூட கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வாட்டர் தேவைப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த மெஷரிங் கப்லேயே தான் சேர்த்துருந்தேன். 2 கப் அளவு சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேன். சரியாக வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா போதும். ரவை நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாமல் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். எத்தனை வருஷம் நம்ம சமையல் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இந்த ரவா தோசை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியாக வராது. நம்ம மெஷர்மெண்ட் வந்து அப்பப்போ மறந்துடுவோம், இல்லை வந்து வேறு மெஷர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் போது நம்மளுக்கு வந்து சரியாக வர்றதில்ல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது. 1 இயர்க்கு முன்னாடியே வந்து நான் ரவா தோசை வீடியோ போட்டிருக்கேன். சேம் இதே ரெசிபி தான் இருக்கும். வேணால் நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக தோசை பேட்டர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. அதை விடவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா நீர்த்து இருக்கணும். ஸோ நம்ம நீர் தோசைக்கெலாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை நல்லா சூடு பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து ஓட்டையாக வரும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க பேனை. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிண்டி விடக்கூடாது. ஜஸ்ட்டு மேலேருந்து அப்படியே வந்து ஊற்றணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து ஓட்டையாக வரும். தோசை திரவுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஊற்றி விட்டுட்டு ஐ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அடுப்பு. அதே ஐ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நார்மல் தோசை வைக்கிறத விட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா 2 சைடும் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இதை அப்படியே மடித்து எடுத்துட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை எனக்கு திருப்பி போட்டு தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு எப்போவுமே வந்து ரவா தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் நல்ல சாம்பார் ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து தேங்காய் சட்னியும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.